வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காட்டாவூர் பகுதியில் கனமழை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து விளைநிலத்திற்குள் கவிழ்ந்தது. ரயில்வே கேட் போட்டதால் குறுக்கு வழியில் சென்ற பேருந்து ஓட்டுநரால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகந்தர். யுகந்தர், வணக்கம். என்ன நடந்தது? இதனால யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன கள தகவல்கள்? நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து இன்று காலை 6:30 மணி அளவில் 62 தடம் கொண்ட எண் சானாபுத்தூரிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக பேருந்தானது இன்று அதிகாலையானது 6:30 மணி அளவில் புறப்பட்டு சென்றது. அப்போது சின்னவேம்பாக்கம் பகுதியில் ரயில்வே கேட் ஆனது போடப்பட்டுள்ளதால் அதே பகுதியிலிருந்து மாற்றுப்பாதையில் அரசூர் செல்லும் பாதையிலானது பேருந்தானது செல்லப்பட்டது. அப்பேருந்திலானது நேற்று இரவு முதல் மழையானது அதிகமாக பெய்துள்ளதால் அச்சாலையானது குறுகிய சாலை என்பதால் அச்சாலையின் வழியாக மாற்றுப்பாதையில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதாக டிரைவர் ஆனது கொஞ்சம் தள்ளி வந்த நிலையில் பேருந்தானது கவிழ்ந்து பயிர் நிலத்திற்குள் விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அதில் இருந்த 2 நபர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இப்பேருந்துக்கான காரணம் என்னவென்றால் அரசு பேருந்துகள் முறையாக பிரேக் பிடிப்பதில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்து வருகிறது. பொன்னேரி பேருந்து இதில் டிப்போவில் இருக்கிற 52 பேருந்துகளும் சரியான முறையான பேருந்துகள் பிரேக் பிடிப்பதில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டானது டிரைவர்கள் மூலமாகவே தகவலானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் மழையானது இன்று அதிக அளவில் பெய்து வருவதால் இந்த பேரு ஆபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அரசு மருத்துவமனைக்கு சென்றவர்கள் இருவரும் கூட சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி சென்றனர். விபத்து தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.